தெலுங்கு மக்கள் வந்தவர்கள் அல்ல, தமிழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழகத்தின் ஒரு பகுதியானவர்கள் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது. தெலுங்கு மக்கள் வந்தவர்கள் அல்ல என்றும் தமிழகத்தின் ஒரு அங்கம் என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரிய வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே பிராமணர்கள் பாதுகாப்பு தொடர்பாக இந்து மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் நடிகை கஸ்தூரி கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசிய பேச்சு என்பது சர்ச்சையாக மாறியது. குறிப்பாக அவர் அந்த உரையில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை குறித்து அவர் பேசியிருந்தார். இந்த பேச்சு என்பது தெலுங்கு பேசக்கூடிய மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக கூறி பல்வேறு தலைவர்களும் எதிர்ப்பு கண்டனம் தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு அது தொடர்பாக நடிகை கஸ்தூரி விளக்கம் கொடுத்தார். இருந்தாலும் அந்த விளக்கம் என்பது ஏற்புடையதாக இல்லை என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில்தான் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை இழிவாக பேசியிருப்பதாக அகில இந்திய தெலுங்கு தமிழினம் தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. காவல்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்டு அது தொடர்பாக இந்த புகாரின் அடிப்படையில் நடிகை கஸ்தூரி மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அவருக்கு சம்மன் கொடுப்பதற்காக நேரில் சென்ற போது அவர் வீட்டில் இல்லாது தெரிய வந்தது. பிறகு அவர் தலைமறைவாகிவிட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு அவரை கண்டுபிடிப்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில்தான் நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை தான் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாட்டில் தெலுங்கு மக்களை எப்படி பிரித்து பார்க்க முடியும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் என்பது வந்தவர்கள் அல்ல, அவர்கள் தமிழகத்தின் ஒரு அங்கம் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவின் மீதான விசாரணை இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்தது. அந்த வழக்கின் விசாரணை அடிப்படையில் தான் நீதிபதி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக கருத்து தெரிவித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெலுங்கு மக்களை இழிவாக எப்படி பேச முடியும் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார். மேலும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்தவர்கள் அல்ல, அவர் தமிழகத்தின் ஒரு பகுதியினர், ஒரு அங்கம் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய கஸ்தூரி மீது 6 வழக்குகள் பதிவாக இருப்பதால் முன்ஜாமீன் வழங்க அரசு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணையில் இந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பல்வேறு கருத்துக்களை நடிகை கஸ்தூரிக்கு எதிராக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எப்படி இழிவாக பேச முடியும் என்றும், அதே போன்று அவர்கள் வந்தவர்கள் அல்ல, தமிழகத்தின் ஒரு அங்கம் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த கருத்தில் தெரிவித்திருக்கிறார்.